விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் போட்டி நடத்துவாங்க, அப்புறம் பளு தூக்கும் போட்டி நடத்துவாங்க ஊருக்குள்ள. ஸோ அப்படி ஒரு விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக இங்கே இருக்கிறது சாப்பாட்டு போட்டி. இன்னைக்கு ஒரு ஆரம்பிக்கலாங்களா மாதிரி சாப்பாட்டு போட்டி வீரர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்களாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இவ்வளோ எப்படா சாப்பிட்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இதில் டாக்டர்ஸும் இருக்காங்க, நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க. ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. ரைட்டா, நம்ம முதல்ல இங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக நீங்கள் அதிகமாக சாப்பிட்டது எப்போது? 2 monthsக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன், மட்டன் பிரியாணி சிக்கன் தான் ஃபுல்லா அடிச்சோம். months back sir, full meals. யூசுவலா நான் இவ்வளவுதான் ரைஸ் சாப்பிடுவேன். வெய் பண்ணி ஒரு 100 grams 150 grams. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி சோத்தை எடுத்து எடை போட்டு சாப்பிடுவீங்களா? எடை போட்டு சாப்பிடுவேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அதாவது வெயிட் போட்டு சாப்பிடுவீங்க. அப்பதான் வெயிட் குறைக்க முடியும். இல்ல சீரியஸாவே கேக்குறேன். நான் வீட்ல ஒரு தராசுன்னு வச்சிருப்பீங்க. வச்சிருக்கோம். ஃபுட் வெயிங் ஸ்கேல் இருக்கு. ஓஹோ. நான் யூசுவலா பண்ண இவ்வளவுதான் சாப்பிடுவேன். அன்னைக்கு ஒரு 4-5 தடவை ஒரு பொடி நெய்யே ஒரு 3 தடவை சாப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போன சண்டே அன்னைக்கு என்னோட மச்சானுடைய குட்டி பையனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன். ஒரு பெரிய வாழையில சாப்பாடு தான் பந்தியில. ஒரு 2 பிளேட் பிரியாணி, அதுல ஒரு 10 பீஸ் மட்டன் பீஸ், அப்புறம் இந்த நெத்திலி மீன் இருக்கும் இல்லையா, ஒரு 200-300 கிராம்ஸ். அது என்னமா நண்டு தானே? வைங்க நான் வருத்தப்பட மாட்டேன். ஆமா மச்சான் எல்லாரும் கவனிப்பாங்கல்ல. எந்த ஊர் நீங்க? எனக்கு ஆற்காடு பக்கம் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சோ இதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் அப்பீடைட். இப்போ உங்க ரெக்கார்டு ஒன்னு இருக்கும்ல, அதை சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா 5 kg சிக்கன் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன் ஒரே அட் அ டைம்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரத்துல? ஒரு half an hourல. என்ன அது 5 கிலோ சிக்கனா? ஆமா. என்னால நம்பவே முடியலையே. 25 தோசை சாப்பிட்டுருக்கேன் சார். 25 தோசை? 25 தோசை சாப்பிட்டுருக்கேன். அடே அப்பா. 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது ஹாஸ்டல்ல போட்டிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து 17 பரோட்டா சாப்பிட்டேன். எங்கடா பரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. 10th படிக்கும் போது 39 இட்லி சாப்பிட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அம்மா வீட்டில் சமைச்சாங்கன்னா நார்மலாவே இட்லி வந்து 30 இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லி. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஏங்க டெய்லி 30 இட்லி சாப்பிடுவீங்களா? அந்த பேக் கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல 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 38 இட்லி. எவ்வளோ? 11th படிக்கும்போது 38 இட்லி. 38 இட்லி. ஆமா, வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் இருந்தது. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? சார் நான் 4 கோழி கிரில் கோழி முழுசா சாப்பிட்டுருக்கேன் சார். பிரியாணி 3 கிலோ வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். ஆஃப் ஆயில் 41 ஆஃப் ஆயில் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சார் நான் ஒரு பானிபூரி காம்படிஷன்ல கலந்தேன். ஒரு நிமிஷத்துல 21 பூரி சாப்பிட்டேன். 2வது வருஷம் 24, 2 வருஷமே நான் தான் வின்னர். ஏமா நீ தைரியமா இருமா. உன் புள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய தலைவனாய் காட்டுறமா. போமா. சார் நான் 25 முட்டை சாப்பிட்டுருக்கேன் சார். 75 முட்டை? 25 முட்டை. 25 அவிச்ச முட்டையா? ஆஃப் ஆயில் 5, ஆம்லெட் 5, கலக்கி 5 முட்டை வகையறால. ஆமா சார். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எவ்வளவு சாப்பிட போறீங்க? 10 சாப்பிடுவேன். 10. நீங்கனே? அவர் சாப்பிடுறாரு சார், அதை காட்டில எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவேன். கான்ஃபிடென்ட். ஏன்டா ஏன் பசிய கலப்புறீங்க? கூட குறைச்சு இருக்குல்ல. நான் டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. இருங்க என்ன அது அங்கதானே இருக்கு. அது ஒன்று கையில வச்சிருந்தாதான் மூடு வருமா? கையில வச்சிருந்தாதான் மூடு வருமா? சாப்பிடுங்க. இந்த முட்டையை வச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஆவாது. நீங்க பரவாயில்ல, போதும். எதுக்கு பண்ணி பதற மாதிரி பதறிக்கிறீங்க? 5 நிமிஷத்துல 3 முட்டை சாப்பிட்டுருக்கீங்க. 4ங்க 3 தான். இன்னொன்னு தின்னது நானு. நக்கல்யா அவனுக்கு. ஐயா இருக்கிறது 10 மான்னு தெரியலையப்ப. ஐயோ போதியா 15 சாப்பிட்டாச்சுப்பா. ட்ரை பண்றீங்களா? அவர் சாப்பிட்றத பார்த்தா ட்ரை பண்றதாரு யோசிக்கதான் இருக்கு. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? ஒரு 6-6.5 நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 17 முட்டை. தம்பி நீங்க 3. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க. வடை போட்டிக்கு யார் ரெடி? ஓகே, பூரா பைப்லையும் சிக்கனுக்கு வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? நினைச்சேன்.
பாருங்க தம்பி பிக்கிற பீஸ் சைஸை பாத்தீங்களா இல்லையா? அவர் பிக்கிற பீஸ் சைஸே ஒரு நார்மல் தோசை சைஸ்ல இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. பாஸ் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியில சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தம்பி என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? ஒத்துக்கிறேன் தம்பி, நீங்க 30 இட்லி சாப்பிட்றவர் தான். கரெக்டா ஊற வச்சு அடிக்கிறாப்ல. தப்பு தப்பா எனக்கு தோணுது. டேய் ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? உனக்கு கண்டிப்பா சொல்றேன். முடிஞ்சிச்சுனே இங்க ஒரு இது. என்னத்தை முடிச்சுவீங்க? அங்க சோழியை முடிச்சுட்டாப்ல. எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ரேஸ் எங்க போயிட்டு இருக்கு? ஒரு கேரக்டர் தண்ணி குடிக்குது இப்பதான். தம்பிலாம் தண்ணி பாட்டில டச்சே பண்ணல. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏடா அம்மனால பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு. ஓகே, இந்த சுற்றினுடைய வெற்றியாளர் தம்பி பேர் என்ன? கல்யாண். வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இது என்ன பானிபூரிக்குனே ஸ்பெஷலிஸ்ட் யாரா வராங்க? யார் இது? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நான் பக்கா சென்னை பையன். இவங்க வந்து என் ஒய்ஃப் நார்த் இந்தியன். நாங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம். அதில் சிக்கன்ல பானிபூரி தருவோம். கொண்டாடி பானிபூரி பிடிக்கும். பானிபூரி கடையை வச்சுட்டீங்களா? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஆஃபீஸ் விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து 2 வருஷமா கடை வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்களா? எதை வச்சு சொல்ற? யாரோ ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதனால பூரா பேர் பானிபூரி கடை போட கிளம்பிடாதீங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அப்பா நாங்க 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிறப்பா. நீங்க போற போக்குல பார்த்தா 300 வேணும் போல இருக்கு. டேய் நான் சொன்னேன்ல இவங்கிட்ட போட்டிக்கு போகாத. அங்கே பண்றா அத்தா. அப்படி இந்த அண்ண போஸ்டா ஊர்ல ஜெயிக்கிற மயில வேணா அறிவிச்சிடறா தம்பி. எப்படி நம்ம ஜெயிக்க போறதுன்னு பொறுமையா முடிவு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க முடிவு வேண்டியாப்பா. இதுல இந்த ஃபயர் பானிபூரி அப்படிலாம் சொல்றீங்க, அது என்னது? அது இருக்கா? கிரில் சிக்கன் காம்படிஷன். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கா? ஆத்தா கைப்புக்கும்ல எப்படி இருக்கு? மயக்கம் வர மாதிரி இல்ல மாப்ள. ஓகே, உங்க பேரு? பாஷா. பாஷா. இந்த போட்டியுடைய வெற்றியாளர் பாஷா. ஏன்னா இதுல ரிஸ்க் இவ்வளவு இருக்கு. அதை படக்கம் சாப்பிட போய் அடைச்சிச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க போதும். டாக்டர்ஸ் எல்லாம் வேற அலர்ட் பண்ணியிருந்தோம். அது வாஸ்தவம் தானே. நீங்க பாட்டுக்கு போட்டியில படக்கு சாப்பிட்றப்ப ஜெயிக்கணும் தான் அப்ப தோணும் இல்லையா? அப்ப அதுல என்ன அங்கீகாரம் இருக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்துன்னு கேட்கிறேன். ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? இப்போ நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் பசிக்கு வந்துருமோ. எனக்கு வந்து டைஜஷன் லெவல் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து நான் 3 டைம்ஸ் மோஷன் போவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறேன் பார்த்தீங்களா, நான் வந்து பாட்டிலில் குடிக்க மாட்டேன், ஜக்கில் குடிப்பேன். 10 வந்து ஜக்கு நான் குடிப்பேன் நான். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். சாப்பாடு அடங்கல, தண்ணி அதிகமா எடுத்துட்டு இருக்குன்னா இதுக்கு பேரு பாலிபேஜியா பாலிடிப்சியா. வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நானு. அதிக பசி, அதிக தண்ணி தாகம் லீட்ஸ் டு டயபெட்டிஸ். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப டெய்லி பாத்ரூம் மோஷன் வந்து 3 டைம்ஸ் போனாரு. 3 டைம்ஸ் போறது அப்நார்மல். 3 டைம்ஸ்ங்கிறது வந்து ஓவர் ஆக்டிவிட்டி. டேக் கேர், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த ஹெல்த். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.